இது வரைக்கும் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பாதிலே வீட்டுக்கு போனதே கிடையாது கைஸ். ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாதிலே ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 33. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் கிரேப்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஓட்ஸ் சாப்பிடாம கிரேப்ஸ் மட்டும் தேடி தேடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். கைஸ் இப்போ என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, டெய்லி காலைல கிளாஸ் போறேன், மதியம் வந்து சமைக்கிறேன், ஈவினிங் மறுபடியும் ஜிம் போறேன், திரும்பி வந்து எடிட் பண்றேன், படிக்கிறேன். ஒரு மாதிரி கண்டினியூஸா லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. நான் ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தேன்னா எல்லா பஸ்ஸும் போயிடும். ஆனா நீ சீக்கிரமா வந்துட்டேன். நானும் வந்து உட்காந்துட்டே இருக்கேன், ஒரு பஸ்ஸுமே வர மாட்டேங்குது. ஒரு வழியா ஒரு பஸ் வந்துச்சு, அதுல ஏறி நேரா ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். கிளாஸ்க்கு வந்து பேக் கூட வைக்கல, அதுக்குள்ள எல்லாரையும் போய் ஸ்க்ரப்ஸ் மாட்டிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல சொல்லிட்டாங்க. இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல மொத்தம் 3 பேர் தான் உள்ள விடுவாங்க. அதுலயும் ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் உள்ள அசிஸ்ட் பண்ண விடுவாங்க. இன்னைக்கு டாக்டருக்கு அசிஸ்டன்ட் இந்த பையன் தான். சர்ஜரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட பேஷண்டோட எல்லா கேஸ் ஹிஸ்டரியும் நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம அதை பத்தி எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லா சொல்லணும். சர்ஜரி கிளாஸ் முடிச்சுட்டு நேரம் 2 மணிக்கு மார்க்கெட் வந்துட்டேன். ப்ரோட்டீனுக்கு தேவையான எல்லா சிக்கனையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ லஞ்ச் டைம்னால தாத்தா வந்து கோழிங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாரு. நானும் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம லஞ்ச் டைமுக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லெமன் சாதத்துல ப்ரோட்டீன் இல்ல, சோ கூட எக்ஸும் சிக்கனும் வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல ஜிம் கிளம்பியாச்சு. கைஸ் இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, நம்ம விளாக்ஸ்லாம் நல்லா இருக்கா, பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம விளாக்ஸ்ல ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கா, நம்ம ஏன் டெய்லி விளாக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி சம்பந்தமே எல்லாமே யோசிச்சுட்டு பாதிலே ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன் கைஸ். அப்புறம் என்ன, மறுபடியும் நாளைக்கு எக்ஸாம், அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன். நமக்கு யாரா மெசேஜ் பண்றான்னு பார்த்தா ஓனர். என்னன்னு பார்த்தா, தம்பி நைட்டு தண்ணி வராதுப்பா, நாளைக்கு காலையில தான் வரும், இங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணாரு. எனக்கு எக்ஸாம் அப்பதான் தனியா கட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சு நைட் அவகடோ சாப்பிட்டு டேவை முடிச்சாச்சு கைஸ். நாளைக்கு பார்ப்போம், பாய்.